நீயுமாடா அப்படின்னு நீங்க கேட்குற கேள்வி எனக்குள்ள கேட்குது. என்ன பண்றது, ஊர் ஃபுல்லா விளாகுன்னு பார்த்து நம்மளும் எங்கேயா டிராவல் பண்ணா கூட விளாக் பண்ணணும்னு தோணுது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை எக்ஸ்பிரஸில் ஏறி செங்கோட்டை தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சினிமா படத்துக்காக லொக்கேஷன் பார்க்கலான்னு சொல்லி டீமாக கிளம்பி போயிட்டு இருக்கோம். சரி, இந்த வீடியோவை விளாகாக ஷூட் பண்ணி ரிச்சு ஸ்டிக்குன்னு சொல்லி ஒரு லாக்டவுனில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம். செத்து மூடுற டைமில் திரும்ப ஒரு வீடியோ போட்டால் அந்த சேனல் மீண்டு வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன ஃபன் பண்ணுறோம், நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுவோம், எங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு அதான் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது வைப் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். சேஃபா ஊர் போய் சேர்ந்துருவோமா? ஆரம்பிக்கலாம். சாம்பார் குருமா குருமா எங்க சாப்பாடு காட்டுறானே குறைய காட்டுறேன். அதுல ஒரு முட்டை இருக்கு. மாட்டியா சப்பாத்தி தருவாங்க. உப்பை தண்ணியில் கலந்து மிளகாத்தூர் ஊற்றி அது ஒரு குழம்பா கொடுத்து சாப்பிடுங்க. ஏன் மாதிரி பார்த்துக்க இல்லை, ரயில்வேல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். தெரியுமா? நீ சாப்பிட்டது இல்லையா? நல்லா இருக்கு. என்ன சொல்லவே போட்டாங்க, என்ன சொல்றது தெரியல. பரவாயில்ல சொல்லு. 200 கொடுத்தீங்களா? பிஸ்கெட்லாம் சேர்த்து. நீனா வாங்குற பிரியாணி ட்ரெயின் ட்ராவலுக்காக பிரியாணி வாங்கிருக்கேன். நானே வாங்கியிருப்பேன். கூச்சமே இல்ல. ஆறா நீ உப்பை மட்டும் குறைச்சிருந்தாலும் ஒரு லாபம். உப்பை போட்டு கழுத்துவான். யூடியூப் எல்லாம் பார்த்துட்டேன். கேமராமேனை பார்த்து வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆனந்தம் என்ன வைக்க நல்லா இருக்கு. வேலை கேட்ட எல்லோரும் உண்டை இல்ல, அவனை பார்த்து வச்சு சாப்பிட்ற ஆனந்தம் இருக்கு பாரு, அளவே இல்லை. கருத்து தெரியல சொல்ற மாதிரி பணத்துல ரெக்கார்ட் பணம் இருக்குதான் பாரு. ஒரு பேர் எத்தனை பணம் பணத்தை போயிட்டு வரதுக்குள்ள எத்தனை வீடியோ எடுப்பான், எத்தனை எடுக்க மாட்டான்னு தெரியல. எடுப்பியா? பார்ப்பேன். ஏன் 13 மணி நேரம் சுத்திட்டு போகுது. காரைக்கால், புதுக்கோட்டை, மதுரைலாம் போவேன். மதுரை போகல. காரைக்கால், காரைக்குடி, காரைக்கால் சம்மந்தமே இல்லையா? ரெண்டும் காரக்காரன்னு வருது. சப்பாத்தி, பரோட்டா, தோசை இருக்குன்னாரு. டீ, காஃபி, பிஸ்கெட். யாரு பைக் பாட்டு விக்கார் மஸ்லிங்க. அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போகுது, மாடத்துல ஏரோப்ளேன் போகுது, ரோட்ல பஸ் போகுது. அப்படிதான் பாக்குறாங்க வெளில. எங்கடா போறோம்? அதுடா உள்ள. நான் தான் தப்பா போறேன் அப்படின்னு தானே விட்ட. இப்ப நீ சார் வாட்டர் சார், வாட்டர் சரி குத்துரு. தண்ணி வேணுமா? வாட்டர் பாட்டில் குடிக்க மாட்டேன்னு குடிக்க தெரியுது இல்லை. ஒன்று ஃப்ரீ ஃபயர் இல்லை பப்ஜி. டேய் தூக்கி போடுற ஃபோன் அடிக்க.
அங்கதான் சீசன் எதாவது இருக்கா நாங்க இப்போ தென்காசி சீசன் இல்லை குற்றால தண்ணி இருக்குதா மற்ற எதுவுமே இல்லை இப்போ சீசன்னா எந்த டைம்ல சீசனு சம்மர்ல அப்போ கொல்லம் போகிறது வேஸ்ட்டா நிறைய அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் இதுன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் பார்க்கலாம் எங்க கொல்லத்துல தூரமா கிட்டேவா ஓகே ஓகே ஆனால் பஸ் ட்ரெயின் எல்லாமே இருக்கும் 2:30 மணி தான் சொன்னீங்க சரி சரி ஓகே புரியுது புரியுது எங்கள் தென்காசிலேருந்தே வா சரி சரி மதுரையா 2 நிமிஷம் சரி 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 அது முன்னாடியே வந்து நின்றுடணும் சரி எங்கடா ஃபேமஸான ஹோட்டல் தான் இங்கே வேற என்ன அது எங்க இருக்கு பார்டர்லயே அது எங்க இருக்கு ஆமா ரோட்டுக்கு அந்த சைடுல சரி 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 ஆமா இது நான் அடிக்கடி வந்து தான் இருக்கேன் நீங்க மறந்துட்டீங்க போலாம் 3வது தடவை வர அண்ணன் என்ன மறந்துட்டாரு எப்படி மறந்துப்பாரு அவரு அவனுக்கு கூட மைக்கு நீ பேச எப்படியே நீ பேச போகிறது இல்லை அவனுக்கு கூட ஜாவே இருக்காண்டா அவன் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்காது தெரியுதா Why are you gay? டைம் என்ன 10:03 திருநெல்வேலி ஜங்ஷன் 10:30 மணி தான் வரும்னு சொல்லிட்டு தென்காசின்னு சொல்லி வெயிட் பண்ணுறா திருநெல்வேலி ஜங்ஷன் யாரன்னா தென்காசின்றாங்க அறக்க பறக்க ஓடி வந்து கரெக்டாக ரூம் எடுத்து இப்போ கரெக்டாக கிருஷ்ணா டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன பேர் அது கிருஷ்ணா டூரிஸ்ட் ஹோம் அங்கே தான் இப்போ ரூம் எடுத்திருக்கோம் லாஸ்ட் டைம் இதே இடத்துல ஆப்போசிட் ரூம் கொடுத்தாங்க நல்லா இருந்தது இது எதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து அதுக்கு எதுக்கு வந்தீங்க லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்க்க வந்தோம் திரும்ப லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கோம் கிருஷ்ணா வந்து நமக்கு ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு சூப்பராக ஒய்ஃபை ஃப்ரீ இங்கே ஸோ நம்ம அங்கே வீட்டில் இருந்த மாதிரியே இங்கேயும் வந்து இந்த நெட்ஒர்க் இஷ்யூலாம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக வைப் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் ஸோ அதனால தான் இந்த எங்கே எப்போ தென்காசி வந்தாலும் இது 4th 5th டைம் எப்போ வந்தாலுமே இந்த இடத்துல ஒரு ரூம் எடுத்துடுறது அதுதான் இப்போ இது வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப லொக்கேஷன் பார்க்கறதுக்காக கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் கிளம்பிட்டு vlog கண்டினியூ பண்ணுறோம் அவன் ரெக்கார்ட் பண்ணுங்க இதெல்லாம் ஏன்டா ஏய் சொல்கிறேன் எந்த ஹோட்டல்ரா பசிக்குதுடா கிருஷ்ணா டூரிஸ்ட் ஹோம் நம்ம ஹோட்டலே காட்டு திரும்ப ஒரே ஒரு கிரில் சிக்கன் ப்ரோ எனக்கு அது போதும் 10 மணிக்கு கிரில் சிக்கன் கேட்டால் அசிங்கமாக கேட்பானுங்களோ ஏண்டா என்ன கோழியே வெட்டல அதுக்குள்ள கிரில்லு கேம்பிட்டேன் எடுத்துடா ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே அதுக்கு டவல் ஒன்று இல்லை டவல் வாங்கிட்டு வரான்னு அமிச்சேன் 1 2 3 4 ஒரே ஒரு டவலுக்கு 4 தடவை ஃபோன் பண்ணி இப்பவும் அவனுக்கு தெரியல என்ன டவல் வாங்கணும்னு சொல்லி கேக்குதா டவல் இருக்கா இல்லையா எந்த ஏய் யூஸ் பண்ணதெல்லாம் வாங்காதடா ஏய் டவல் கடையை வைக்க போற 2 உனக்கு ஒரு டவல் எனக்கு ஒரு டவல் ஒயிட் இருக்கா எவ்வளவா அடி ஆனா அதிகமா சொல்ல போறான் பாரு நான் பேர் 300 மேல ஒரு ரூபாய் தரமாட்டேன் 2 டவல் சேர்த்து ஹலோ பெருசா இருக்குதா இல்ல இல்ல இப்ப அவங்க எடுத்துட்டு வருவாங்க பேண்ட்டை கழட்டிட்டு கட்டி பார்த்து வாங்கிட்டு வா பின்ன இப்ப 10 தானே பண்ணுவேன் இப்ப டவல் எதுக்கு வாங்குற டேய் லேடிஸ் இருந்தா டவல் கட்டாம இருடா சொன்னாலே கட்டிடுறா ஏய் இடுப்புல நிக்குதா grip இருக்குதா கட்டி நீ வேற திடீர்னு அந்த வடிவல் மாதிரி டான்ஸ் ஆட டவல் கட்டிட்டு அதை அவுட் என்ன பண்ணுவேன் பாத்த பாரு நான் நீ வாங்கிட்டு வந்த பண்ண கட்டி பாப்பேன் இடுப்புல நிக்கலாம் திரும்ப அனுப்புவோம் பாத்துக்க சரி பேண்ட் கழட்டிட்டு போடணும் சரியா பேண்ட்டை கழட்டிட்டு தான் கட்டி பார்க்கணும் கேட்காத மாதிரி அடிக்காத
கேக்குதுண்ணா உண்மையா கேக்குதா? கேக்குதுண்ணா. அதுதான் கட்டி பார்த்து வாங்கிட்டு வா. சரிண்ணா. சரி ஓகே. சரி ஃபஸ்ட்டு நீ எவ்வளோ என்னது என்னது ஹலோ, 10 தான் இருக்கு. 4 டவல் வாங்கி வந்துருவா. 10 ரூபாவா? 10 4 டவல் வாங்கி வந்துருவா. 4 டவுன் வாங்கிட்டு வரோம். காலங்காத்தால உண்மையை சொல்லி எப்போ கடைக்கு போனேன்? நான் ஏன் கடைக்கு போறேன்? வளர்றேன் கடைக்கட்சியோட வளர்றேன். இல்ல நீ என்ன சொன்னீங்க 10 2 டவல் 4 டவலா கட்டி போக முடியாது. சரிப்பா ஏதோ ஜோக் பண்ற புரியல எனக்கு. 2 டவர் வாங்கிட்டு வந்து சரி. பேசிட்டு பேஸ்டா? ஆமா பேசுனா கட் பண்றேன். கட். ஹலோ, பேசிட்டு வாங்க. ஆனா அது ஒரு கோடு மட்டும் ஒரு லைன் வருது, ஓகேவா? என்னது அந்த வெள்ளை கலர். பரவாயில்ல வீடியோ கால் பண்ணி வரீங்க. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. அதுதான் வீடியோ கால் பண்ற வரீங்களா? புரியல எனக்கு. வாங்கிட்டு வரலாம் தம்பி. நீ இல்ல பரவாயில்ல பெருசா இருக்கா? கட்டி பாத்துட்டுனா இது வாங்கிட்டு வா. சரி பெருசா இருக்கணும். பெருசா தானே இருக்கு. சரி ஓகே. இப்ப உன்னோட எனக்கு சுற்றளவு அதிகம். 10 திரும்ப அனுப்புவோம் பாத்துக்க. எவ்வளவுண்ணா? 3 எவ்வளவு கேட்டேன். ஹலோ ஒரே நிமிஷம். 100ண்ணா. 100 2 நிமிஷம் இருக்கு. 200 ஏதாவது பேசுறா நெகோஷியேட் பண்ற. பரமா படிடா பண்றா பரமா பண்றா பேசுறா. பேரம் பேசுறா 80 கேள்றா. அண்ணா இது 80 இது 40, ஓகேவா? सुल्तान अबे रुक. அடி போய் பாதி மட்டும் கன்ஃபார்ம் 80 40 ஆடா. 100 ரூபாண்ணா. அவர் என்ன பேசினாலும் திரும்ப மாட்டேங்கிறாரு எனக்கு பக்கம். சரி நான் 100 ரூபா தான் அனுப்புறேன். வேணுது எப்படி 2000 ஏதாவது பண்றா. நான் கடையில மாப்பு வச்சிருக்கேன், அதுதான் தொலைவிட முடியும் அப்புறம். சரி அனுப்புறேன் வாங்கிட்டா. சரிண்ணா. உங்களுக்கு காசு போக மாட்டேங்குதுடா. ஹலோ, காசு போக மாட்டேங்குதுடா. போக மாட்டேங்குதா? அனுப்பிச்சு விடுங்களா. வாங்கிட்டேன் நான் கையில கட்டிலாம் வர பாட்டு அப்புறம் திரும்பி வாங்கிக்க மாட்டாங்க. சரி தீபகன் போறேன். ஒரு டவுன் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு என்ன இவ்வளோ போராட வேண்டியது இவங்கிட்ட. ஆனால் கரண்ட் பில் எவனோ கட்டுறான்னு சொல்லி எல்லா லைட்டையும் போட்டு ஏசியும் போட்டு ஃபேனும் போட்டு என்ன அவ்வளோ கூட பண்ணுறீங்க. ஆஃப் பண்ண ரைட்லாம். 6 hours later. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:20. காலைல கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 9:30க்கே நான் இங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு இந்த ட்ரெயினில் வந்த டயர்டில் வந்து தூங்கி ஏஞ்சிக்கிறதுக்கே ஒரு 2-2:30. பசங்கள்லாம் அப்படியே கரெக்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்கே 2:30 மணி ஆகிடுச்சு. சரி மதியானம் எங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிச்சும் போது தான் பார்டர் ரகமத்துன்னு சொல்லி இங்கே ஒரு ஃபேமஸான ஹோட்டல் ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே போவோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த ஹோட்டல் மிஸ் ஆகிடுச்சு. சரி இந்த வாட்டியாவது போய் சாப்பிடுவோன்னு சொல்லி அங்கே போய் சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்தாலுமே எனக்கு ப்ரைஸில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரியே இருந்தது. பட் ஸ்டில் எல்லாருக்கும் டேஸ்ட்டான ஃபுட்டு கிடைக்கணும்னு சொல்லி அங்கே சூப்பராக சாப்பிட்டோம். எல்லாமே ஓகே தான். ப்ரைஸை தவிர மற்ற எல்லாமே பெட்டர். ஆனால் சோகம் என்னென்னா நாங்கள் வந்தது சீசன் இல்லை போல். நாங்கள் லொக்கேஷன் பார்க்க வந்தாலுமே சரி தென்காசி வந்துட்டோம், பக்கத்தில் குற்றாலம் தானே போய் பார்த்துலான்னு சொல்லிட்டு ஃபால்ஸுக்கு வந்தால் ஃபால்ஸோட நிலைமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கூட்டமே இல்லாமல் வெறிச்சோடி தண்ணியும் மேலேருந்து யாரோ பக்கெட்டை பிடிச்சி ஊற்றுற மாதிரி தான் ஊற்றிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபால்ஸில் எங்களால் குளிக்க முடியல. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்டா ஏதாவது பண்ணலாம். சரி திரும்ப நம்ம சென்னை போயிட்டு திரும்ப இவ்வளோ தூரம் வருமானு தெரில. ஷூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறதுனால பக்கத்துலேயே கொல்லம் இருக்குது. கொல்லம் வந்து ஒரு 4 hours ட்ராவலிங் வந்து ட்ரெயின்லன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சரி அங்கே போகலான்னு சொல்லி ட்ரெயின் புக் பண்ணி இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. நாளைக்கு காலைல 3-3:30 மணிக்கு ட்ரெயின். ஸோ ஒரு 7-7:30க்கு அங்கே போய் ரீச் ஆனால் கூட நாளைக்கு ஃபுல் டே கொல்லம்ல வந்து நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம வைப் பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவும் அதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் போகாத ஊர் கேரளா வந்து நான் இது வரைக்கும் ரொம்ப ஸ்கூல் படிக்கிறப்போ 11th ஸ்டாண்டர்டோ 10th ஸ்டாண்டர்ட் சம்திங் அப்போது டூருக்காக போனேன். அதுக்கப்புறம் நான் கேரளா போனதும் இல்லை. போனது ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். போவோம், இது எப்படி அமைய போகுதுன்னு தெரில. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த வீடியோவும் பாருங்கள். பாய்.
நமக்கு என்ன இருக்குது, சும்மா பார்க்க வேண்டியதான் வேடிக்கை. போடு. போப்பா, அப்படி போப்பா, ஷாப்பிங் பண்ண விடுப்பா. எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்றாங்கன்னா வாங்கிக்கணும். பட் நம்ம ஐட்டெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குவா. மட்டிக்கினாரு வத்தரு என்ன ப்ரோ? மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்தரி இவரை காப்பாத்த. ஹாய் சொல்லுங்க. சரி தார் சுத்தி தானே இருக்கு வருமா? இது என்னதான் இது எதிராக வாங்குற? இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறான் இவன்? டேய் கண்ணு முன்னாடி எதுக்கு இருக்கு? ட்ரிப்பு வந்ததுல இருந்து 24 மணி நேரம் ஃபோன் பேசலாம். யார்கிட்ட பேசலாம்னு எனக்கு தெரியல. ஃபோன்லேயே தான். எதுக்குடா எடுக்கிற? டே சொல்லிட்டாது எடுறான் ப்ரோ. ஏண்டா எடுத்தது 2 ஷாட்டு கை வலி தான் எங்கடா போறது? இதெல்லாம் வாங்கி மாட்டின்னு நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. நாட்டே போலாமா? பாசிமணி ஊசிமணின்ட்டு அப்படிதான் இருக்குதுல்ல. இதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கல. நைட்டு போர் அடிக்கும் போது ஸ்லைம் வாங்கி விளையாடுறதுக்கு எடுத்துக்கிறேன். மற்றபடி லேப்டாப்பு ரொம்ப நாளாக டஸ்ட்டாக இருந்தது. ஆன்லைனில் பார்த்தா 200 நாங்கள் 20 ரூபான்னு போட்டிருந்தது. இதெல்லாம் யாருக்கு எடுக்கிறானே தெரியலண்ணா. கேட்டால் சிங்கிள்னு வானுங்க. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் காதல் காதல். அதுவும் இப்படியா பேசுவேன்? மனசு கஷ்டமாகுதுடா. ஏன்னா பேசுகிறேன். சி நல்லா இருக்காந்தான்டா கேட்டேன். சப்பரி கப்பரின்ட்டு. இந்த ட்ரிப்போட லாஸ்ட் மூமெண்ட்ல இப்போ நம்ம இருக்கோம். என்னன்னு பார்த்தா அவ்வளோவா ஃபுல்லாக வீடியோஸ் எதுவும் கவர் பண்ண முடியல. ஒர்க்ஸ் நிறைய போனதுனால பிஸியாக இருந்தோம்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். பட் ஸ்டில் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் ஷூட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு ஸ்டேஷன். எனக்கு ட்ரெயின் பார்த்தா தென்காசியிலேருந்து தான். ஆனால் வந்து செங்கோட்டையில் வந்து நின்றுட்டு இப்போ இங்கேருந்து தென்காசிக்கு ஒரு ட்ரெயினும் அங்கேருந்து நம்மளோட ஆக்சுவல் சென்னை ட்ரெயின் வந்து ஏற போகிறோம். செங்கோட்டை எனக்கு தெரியல, இந்த இடம் வந்தால் மட்டும் ஒரு வைப், ஒரு பாசிட்டிவான வைப்பு, நிறைய மெமரிஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த விஷயம்லாம் நிறைய வருது. கேமராமேன் சிரிக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அதான் இப்போ இங்கேருந்து சென்னை போகிற ட்ரெயின் இப்போ ஏறணும்னா ட்ரெயின்லேயும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ், நிறைய மூமெண்ட்ஸ் நிறைய கேப்சர் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர விஷயமும் உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கப்புறம் சேனலில் ரெகுலராக கொஞ்சம் vlogging அந்த மாதிரி, ஏன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அந்த ட்ராவல்லாம் வரைக்கும் ஷூட் பண்ணதில்லை. ஸோ இதுக்கப்புறம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எடுக்கவே மாட்டான்டா. இந்த ஜூப்னு ஒரு ஆப்னு சொல்லி ட்ரெயினில் போகும்போது ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் நம்ம சீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்டேஷன் டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொல்லி யூடியூப்பில் எங்கேயோ ஒரு ஷார்ட்ஸில் பார்த்து ஆர்டர் போட்டோம். கரெக்டாக வந்து ஒரு 6:08 6:10 டைமில் வந்து ஆர்டர் போட்டது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:25. ஆக்சுவலாக எனக்கு டெலிவரி டைம் வந்து 7:18. ஸோ அந்த 7:18 வந்து ஒரே விஷயம் வெல்கம் டு ஜூப்புன்றான். அலோன்றான் கட் பண்ணுறான். வெல்கம் டு ஜூப்பு கட், வெல்கம் டு ஜூப்பு கட். என்னடா இது, எப்படா இது? திரும்ப அவன் வந்து லவ் டார்ச்சர் பண்ணுறான். நீ ஃபோன் பண்ணியே டார்ச்சர் பண்ணுறேன். 7:25. ஸோ எஸ்டிமேஷன் டைம் தாண்டி போச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து விருதுநகர் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கு ட்ரெயின். எனக்கு இங்கே தான் வந்து டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் பண்ணல. மணியும் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட்லேருந்து. கால் பண்ண கட் ஆகிட்டே இருக்கு. என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு தெரில. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் பசின்னு சொல்லி தான் ஃபுட் ஆர்டர் பண்ணது.
இப்போ வரைக்கும் ஆர்டர் டெலிவரி பண்ணல. ஸோ காசு திரும்ப வந்துடும், கண்டிப்பாக அது நம்ம திரும்ப வாங்கிடலாம். ஆனால் இந்த பசி திரும்ப எங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணி எங்கே வாங்குறதுன்னு தெரியல. நான் அவனை விட போகிறது இல்லை, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா. பண்ணுறான் விடாது, அவனை விட்டே விட்டாது, நானும் பண்ணேன்.